Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரோஸ் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 750 கிராம் மைதா, 4 எக், சுகர் தேவையான அளவுக்கு 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம ரோஸ் குக்கீஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மைதா மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கெட்டி கெட்டி ஆகாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னா நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், கெட்டி கெட்டியாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம தோசை மாவு அளவுக்கு நல்லா கசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் சூடானதை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா சூடானது. இந்த அச்சு நம்ம எண்ணெயில் போட்டு சூடு பண்ணிக்கலாம். பாருங்க, அச்சு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை நம்ம மாவுல முக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மாவுல முக்கி எடுத்து நம்ம எண்ணெயில் விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த அச்சு நம்ம சூடு பண்ணிட்டே இருக்கணும். சூடு பண்ணி தான் மாவுல முக்கி எண்ணெயில் விடணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.